செகண்ட் மிட் டேர்ம் கொஷின் 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான பாடப்பகுதிகளில் 5ஆம் பாடமும் கொடுத்துருக்காங்க, 6ஆம் பாடமும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். மாணவர்களுக்கு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த 6ஆம் பாடத்துடைய பேராகிராஃப் மட்டும் லைட்டாக கொடுப்போம். ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் ரிட்டன் பை ஏஜி கார்டினர். லெசன் நம்பர் 6 ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் ரிட்டன் பை ஏஜி கார்டினர். சாலை விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சாலை விதிகள் பற்றி கிடையாது. இந்த நேம் வந்து ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் ரிட்டன் பை ஏஜி கார்டினர். GARDINGR. கார்டனர் கிடையாது, GARDEN அப்படின்னா தோட்டக்காரர். இது கார்டினர். இன்ட்ரோடக்ஷன். The prose lesson on the rule of the road was written by A.G. Gardiner. உரைநடை பாடம் சாலை விதிகள் என்ற இந்த பாடம் ஏஜி கார்டினர் என்பவரால் எழுதப்பட்டது. In this lesson, இந்த பாடத்தில் the author defines வரையறுக்கிறார் லிபர்ட்டி விடுதலைனா என்னன்னு சொல்கிறாரு. The author defines liberty. Liberty means freedom. Liberty என்றால் சுதந்திரம் அல்லது விடுதலை. The author defines ரெண்டு வகையான லிபர்ட்டி சொல்கிறாங்க. The author defines personal liberty and social liberty. The person PERSONAL அது சரியாக வரல. Personal liberty and social liberty. Social liberty அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட். இது ஒரு சமூக ஒப்பந்தம். இப்போ வந்து உதாரணமாக நம்ம ரோட்டில் போகிறோம், எதிர்த்தாப்பில் ஒரு கார் வருது, அது வேகமாக வந்துச்சுன்னா நம்ம மெதுவாக வரணும், நம்ம வேகமாக போனால் அவங்க மெதுவாக போகணும். அதுதான் வந்து சோஷியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம். இண்டிவிஜுவல் லிபர்ட்டினா தனி மனித சுதந்திரம். தனி மனித சுதந்திரத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வை ஷுட் பி கர்டைல் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி? தனி மனித சுதந்திரத்தை கர்டைல்னா ரெடியூஸ். ஏன் குறைச்சிக்கணும்னா டு கிவ் வே ஃபார் தி சோஷியல் லிபர்ட்டி. சமூக விடுதலை வேணும்னா தனி மனித சுதந்திரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். In the beginning of the lesson, பாடத்தில் ஆரம்பத்தில் an old lady was walking in the middle of the road. In the beginning of the lesson, an old lady was walking in the middle of the road. ஒரு வயதான பெண்மணி நடுரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. It created a lot of danger to the traffic. போயிட்டு வர டிராஃபிக்னா போக்குவரத்துக்கு பயங்கர ஒரு ஆபத்தை உருவாக்கும். அந்த டேஞ்சருக்கு பெரில்னு சொல்லுவாங்க. ஒரு கேயாஸ், குழப்பம், மெஸ்ஸு இதெல்லாம் உருவாக்குது. ஆனால் அந்த லேடி தனக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாமல் வித்தவுட் எனி டேஞ்சர் டு ஹர் செல்ஃப் அவள் ஜாலியாக போகிறான். உடனே அவள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இட் கிரியேட்டட் எ லாட் ஆஃப் டேஞ்சர் டு த பீப்புள். அவள் நடுரோட்டில் நடந்து போகிறது மக்களுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரை உருவாக்குது. அண்ட் வித்தவுட் எனி டேஞ்சர் டு ஹர் செல்ஃப், வித்தவுட் எனி டேஞ்சர்னு வரும். இட் வாஸ் பாயிண்டட் அவுட்னா சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரிமா நீ நடுரோட்டில் நடந்து போகக்கூடாது. It was pointed out to her that the pavementனா sidewalk, நடைமேடைன்னு சொல்கிறது. It was pointed out to her that the pavement was the place for the pedestrians. Pedestriansனால் பாதசாரிகள் அல்லது வாக்கர்ஸ். பாதசாரிகள் அல்லது நடந்து போகிறவங்களுக்கு பேர் பெடஸ்ட்ரியன்ஸ்னு பேர். அவங்க வந்து நடைமேடையில் நடக்கணும், அந்த பேவ்மெண்ட் அல்ல சைடு வாக்குங்கிறாங்க. அதுக்கு இந்த ஓல்டு லேடி என்ன சொல்கிறாங்க, வாட் வாஸ் ஷி டூயிங்? ஷி வாஸ் வாக்கிங் இன் த மிடில் ஆஃப் த ரோட். ரோட்டுடைய நடுவில் நடந்து போகிறா. இட் காசஸ் எ லாட் ஆஃப் கேயாஸ்னா கன்ஃபியூஷன், குழப்பம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஓல்டு லேடி ரிப்ளைனா பதில் சொல்கிறது. சின்ஸ் ஏனென்றால் ஷீ ஹேஸ் ஃப்ரீடம், சுதந்திரம் இருக்கிறதுனால ஷீ குட் வாக் வேர் எவர் ஷீ லைக். அது வந்து எங்கே வேணால் நடக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சுதந்திரம் கொடுத்தா என்ன ஆகும்? இஃப் ஷீ குட் வாக் வேர் எவர் ஷீ லைக், அவள் விரும்பின இடத்துல அவள் நடந்தால் அந்த கேப் டிரைவர், அந்த கார் டிரைவர் அவர் இஷ்டப்பட்ட இடத்துல அவர் ஓட்டுவார். அப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே கன்ஃபியூஷன் ஆகும். இட் வில் லீட் டு யூனிவர்சல் கேயாஸ் அப்படிங்கிறாங்க. யூனிவர்சல் கேயாஸ்னால் உலகளாவிய குழப்பம். CHAOS, கேயாஸ், குழப்பம், மெஸ், கன்ஃபியூஷன், இந்த மாதிரி. வாட் டு யூ மீன் பை ஆன் த ரூல் ஆஃப் த ரோட்? ரூல் ஆஃப் த ரோட்னா என்ன அர்த்தம்னா, வி ஷுட் அக்காமடேட் அதர் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட். அக்காமடேட்னா இடம் கொடுக்கறது. நம்ம ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகிறோம், உங்களுக்கு அக்காமடேஷன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அது வந்து தங்குற இடம் ஃப்ரீ. அக்காமடேஷன்னா தங்குற இடம். இங்கே என்னன்னா மற்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும். நம்மளுடைய பர்சனல் லிபர்ட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஷுட் பர்சனல் லிபர்ட்டி பி கர்டைல்.
நம்ம பர்சனல் லிபர்ட்டி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா அதுதான் சோஷியல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா படித்து எழுதுங்க. On the rule of the road, A.G. Gardiner. The prose lesson on the rule of the road was written by A.G. Gardiner. In this lesson, the author defines liberty. விடுதலை, சுதந்திரம்னா என்ன சொல்கிறாங்க? லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். ரெண்டு வகையான சுதந்திரம் இருக்குது. ஒன்று பர்சனல் லிபர்ட்டி அண்ட் அனதர் இஸ் சோஷியல் லிபர்ட்டி. சோஷியல் லிபர்ட்டி இஸ் எ சோஷியல் கான்ட்ராக்ட், ஒரு சமூக ஒப்பந்தம். நான் வேகமாக வந்தால் நீ மெதுவாக வரணும், நான் மெதுவாக வந்தால் நீ வேகமாக வரணும். இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் கொடுக்கணும். அதுதான். In the beginning of the lesson, an old lady was walking in the middle of the road. ஈஸியான சென்டென்ஸ். In the beginning of the lesson, what was the old lady doing? The old lady was walking in the middle of the road. It created a lot of danger to the traffic. போக்குவரத்துக்கு அதிகமான ஆபத்தை உருவாக்கியது. And without any danger to herself, அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. It was pointed out to her. அவளுக்கு சுட்டி காட்டப்பட்டது. That pavement was the place for the pedestrians. Pedestriansனா நடந்து போகிறவங்க, பாதசாரிகள், walkers. The old lady, what did the old lady reply? The old lady replied that since she has freedom, எனக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால she could walk wherever she liked. எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறான். If she could walk wherever she liked, அவளுக்கு பிடித்த இடத்துல நடக்கணும்னு சொன்னால் இந்த கேப் டிரைவருக்கும், அதாவது கேப் அப்படின்னா டாக்ஸி டிரைவருக்கும் அவர் இஷ்டப்பட்டு ஓட்டுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இட் வில் லீட் டு யூனிவர்சல் கேயாஸ். அது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் த எண்ட் ஆஃப் சச் அ லிபர்ட்டி? அது ஒன்று. அப்புறம் ஒய் ஷுட் பி கர்டைல் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி? கர்டைல்னா ஏன் குறைச்சிக்கணும் அப்படின்னு தான். வாட் யூ மீன் பை ஆன் த ரூல் ஆஃப் த ரூல்? யூ ஷுட் அக்காமடேட் அதர் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் நம்ம அப்புறம் போடுவோம்.